தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி ரமேஷ் ராஜ் அவர்களே, அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கின்ற எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினரும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வடிவமைத்து உற்ற உறுதுணையாக இருந்த அருமை தம்பி எல்லாபுரம் மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக விளக்க உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கழக கொள்கை பரப்பு செயலாளரும் திராவிட ஆழ்வார் என்று நாம் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற முனைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அவைத்தலைவர் அன்பு சகோதரர் பகலவன் அவர்களே, அருமை நண்பர் சத்யவேல் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, வேணு ஆனந்த் அவர்களே, ஜான் பொன்னுசாமி அவர்களே, முனிபாலன் அவர்களே, பரிமளம் அவர்களே, அபிராமி குமரவேல் அவர்களே, அறிவழகன் அவர்களே, சகோதரியார் உமா மகேஸ்வரி அவர்களே, தம்பி கதிரோன் அவர்களே, எம்எல் ரவி அவர்களே, ரமேஷ் அவர்களே, சுப்பிரமணி வெங்கடாச்சலாதிபதி, குணசேகரன், ராமமூர்த்தி, பரிமளம் விஸ்வநாதன் மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கும்மிடி பொன்னியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள மாநில தகவல் தொழில்நுட்ப அணியுடைய அமைப்பாளர் செயலாளர் சிஎஸ் சேகர் அவர்களே, அருமை நண்பர் பொன்னேரி தூண்டிய பார்வையாளர் சுரேஷ் செல்வராஜ் அவர்களே, அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்களே, அருமை நண்பர் அன்புவானன் அவர்களே, அருமை நண்பர் பாஸ்கர் சுந்தரம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வசேகரன் அவர்களே, முனிகரன் அவர்களே, ஆராஜ் அவர்களே, ஆனந்தகுமார் அவர்களே, உதயசூரியன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, முத்து அவர்களே, தமிழ் உதயன் அவர்களே, அப்துல் ரசீத் அவர்களே, ருக்குமணி மோகன் அவர்களே, அகில அறிவழகன் அவர்களே, குமாரவேலை அவர்களே, அருமை நண்பர் கேசவன் அவர்களே, அலெக்சாண்டர் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற நம்முடைய அருமை நண்பர் தனசேகரன், சித்ரா முனுசாமி, சீனிவாசன், முகமது மொய்தீன், கார்த்திக் சே பாபு அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் எல்லாபுரம் சீனிவாசன் அவர்களே, அருமை நண்பர் பூவை திருமலை அவர்களே, மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளர் தம்பி சொல்லுவா அவை அப்படி தேவையில்லை, பேர் வரைக்கும் சொல்லிடலாம், அமைப்பாளரும் சொல்லிடுறேன், பேர் சொல்ல மேற்கொண்டு வரல. அருமை நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை, காலத்தின் கட்டாயத்தை கருதி அனைவர் பேரையும் குறிப்பிதாக நினைத்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தமிழகம் தலை குனியாது என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த பரப்புரை கூட்டத்தில் இங்கு கொஞ்சம் பின்னாடி பேச வேணும் சொல்லுங்கள், அமைதியாக பேச வேணும் சொல்லுங்கள், கொஞ்சம் பேச வேணும் சொல்லுங்கள், பேசிக்கிட்டே இருங்க, பேசுகிற ஒன்று வேணும். கூட்டத்தில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதி நடைபெறுவது மட்டற்ற மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக திராவிட ஆழ்வார் என்று அழைக்கப்படுகின்ற அண்ணன் மரியாதைக்குரிய ஜெகத்தை வச்சு இங்கே நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நமக்கெல்லாம் மிக ஒரு பெருமை. ஏன்னா ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர். எப்படியாப்பட்ட சகிப்புத்தன்மை தெரியுமா? ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு போனார்யா, யார்? பிரதமர் மோடி ஒரு நாள் தான் வந்துட்டு போனார். வந்தது ஒரு 3 மணி நேரம் தான் இங்கே இருந்தார். அப்போயே நமக்கு இன்னும் 1000 கம்பளி பூச்சி நெடுஞ்ச மாதிரி ஒரு பெரிய எரிச்சல் இருந்தது. ஆனால் இவர் நாள் பூரா எப்படி தான் பாராளுமன்றத்தில் அவர் கூட உட்காந்துக்கிறாருன்னு தெரியல. எப்படி உட்காந்து இதுக்கெல்லாம் ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். எப்படி அப்படி சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா? சொல்கிறார் அவர் இந்த கூட்டத்தில் வந்து குடும்ப அரசியல் அப்படின்றார். நல்லா கவனிங்க, குடும்ப அரசியல் சொன்னது யார்? மோடி சொல்கிறார். அவருக்கு குடும்பமே இல்லைன்றது அர்த்த கட்டம். அவர் நேர்ந்து விட்ட மாடு, அதிகார விஷயம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? குடும்ப அரசியல்ன்றார். யாரை வச்சுக்கிட்டு? யார்? மூப்பனார் பையன் ஜிகே வாசனை வச்சுக்கின்னு குடும்ப அரசியல்ன்றார். அந்த பக்கம் ஐயா ராமதாஸ் பையன் நம்ம அன்புமணியை வச்சுக்கிட்டு குடும்ப அரசியல்ன்றார். அதுக்கு அந்த பக்கம் சசிகலா வாரிசை வச்சுக்கின்னு
தினகரனை வச்சுக்கிட்டு குடும்ப அரசியல்றாரு. எப்படி அப்படி அளவுக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா? ஆக அவரை தன்னை மறந்து பேசிகிட்டு இருக்கார். என்ன பேசணுன்னு தெரில, ஏது பேசணுன்னு தெரில, ஏதோ அங்கே வந்து பேசுகின்ற அளவுக்கு இங்கே வந்து பேசி தொலைஞ்சிட்டு போயிட்டார். ஆனால் அங்கே உட்காந்து அவங்களுக்குள்ள கூட்டணி ஒற்றுமையை காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னா, அதை பார்க்குறவங்களுக்கு உண்மையிலுமே சகிப்புத்தன்மை ஏற்படல. எப்படி யோ கொஞ்சம் எப்பா தம்பி கொஞ்சம் கம்முன்றியாங்க, ஏன் அந்த மாலையை வச்சுன்னு அட்டை போட்டி வச்சுன்னு கரெக்டாக பண்ணுகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா, மோடிக்கு தமிழ் தெரியாது, பக்கத்தில் இருக்க பாடிக்கு ஹிந்தி தெரியாது, ரெண்டு பேரும் குசு குசு குசுன்னு பேசியிருக்கிறாங்க. அதைப்பட்டது அவங்க கூட்டணியில் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்களாம். ரெண்டு பேரும் குசு 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 குசுன்னு பேசினுக்கிறாங்க. பார்க்குற பத்திரிக்கையாளர்கள் என்னடா இவங்க பேசுகிறாங்கன்னு தெரியலன்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஆனால் இவருக்கு பேசுகிறது அவருக்கு தெரியல, இவர் பேசுகிறது அவருக்கு தெரியல. இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. இது நினைக்கிற ஒரு சின்ன நினைவு தான் வருது. சிறுகதை. ஒருத்தன் 3 பேர் ஒரு கூப்பையில் பயணம் பண்ணியிருக்கிறான். ஒரு கூப்பையில் 3 பேர் பயணம் பண்ணியிருக்கான். 2 பேர் தமிழன், ஒருத்தன் தெலுங்குக்காரன். தெலுங்குக்காரனுக்கு தமிழ் தெரியாது. நம்மால் 2 பேர் தமிழர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தெலுங்கு தெரியாது. 3 பேரும் ட்ரெயினில் பயணிச்சுட்டு இருக்கிறானுங்க. பயணிச்சுக்கிட்டு அப்படி வரும்போது 3 பேர் வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கு சொல்லுங்க. ஐயோ ஏன் அந்த பாடுபடுத்துறீங்க? இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கூட்டத்தை போடுறாங்க, நீங்கள் படுத்துகிற பாடு இருக்குது பற்றியா? சா இவ்வளோ இது பண்ணக்கூடாது. இவ்வளோ செலவு பண்ணி கூட்டத்தை நடத்துகிறாங்களா? உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கா? இவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்களே. இப்போ எல்லோரும் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வர்றார் லேட்டாக, எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. ஒரு வக்கீல் வர்றாரு பாருங்க, எவ்வளோ கூட்டம் நன்றி வர சொல்கிற நேரத்தில் ஒரு முறை வளர்த்துங்க. இதெல்லாம் இப்போ வர நேரம் வந்து எல்லாரையும் கழிச்சு ஏறி மேலே ஏறி வரீங்க. இது முதலே வந்துருக்கணும். லோக்கலில் இருக்கால் நீங்களே வரலாம், என்ன அர்த்தம்? அதெல்லாம் தவறு. அந்த தவறை நீங்கள் மாற்றிங்க. உங்களுக்காண்டி நீங்கள் வந்து தலைமை நிலையத்திலேருந்து வந்து உட்காந்துருக்காங்க, தலைமை அறிவிச்சு கூட்டத்துக்கு நீங்கள் முடிவு நன்றி சொல்கிற நேரத்தில் இப்போ வரீங்கன்னா என்ன அர்த்தம்? வந்து உங்களுக்கு ஒரு சலசலப்பு தான், ஒரு திருத்திங்க அதெல்லாம். ஆக நம்ம மேலே கோச்சிக்கலாம், தப்பு கிடையாது, உள்ளதை பேசுகிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.